இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, புதன்கிழமை 50-50 அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 295 690. சரிங்களா? ஸோ 27/2/2024 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 640 245. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் திரும்ப கொடுத்துருக்கேன். ஏன்னா மார்ச் மாதம் நம்ம ரெனியூவல் பண்ணுறதுக்காக. ஸோ யாராரா இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 240 வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 93 45 88 51 07. இதில் வந்து 2:40க்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். சரிங்களா? யார் யார் விருப்பம் இருக்கீங்களோ அவங்க வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பிப்ரவரி மாதத்தில் ஒரு 400 பேர் பக்கமாக இருக்கீங்க. ஸோ மார்ச் மாதத்தில் யாராவது புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எம்சி கெஸ்ஸிங் வந்ததுக்கப்புறம் நம்ம டெய்லி நல்ல ஒரு வின்னிங் வாங்கிட்டுருக்கோம். நேற்று கூட 0.65 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 2-6 6-2 கொடுத்துருந்தோம். சரிங்களா? 6ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட்டாகவே கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது. சரிங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று என்ன வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனிச்சுன்னு சொல்லியிருந்தோம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் எடுத்ததில் கூட நம்ம ஒரு 2ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். 2ஆம் நம்பர் வந்திருந்தது. அதே மாதிரி இங்கே ஒரு 6ஆம் நம்பர் வந்திருந்தது. சரிங்களா? ஸோ போர்டில் போர்டில் 6ஆம் நம்பர் அப்படின்றது வந்திருந்தது. நமக்கு அதை வச்சு தான் 6-2-2-6ன்ற மாதிரிலாம் மேட்ச் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது. சரிங்களா? சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஸோ 2ஆம் நம்பர் மட்டும்தான் இங்கே சி போர்டில் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் பெருசாக பேச வேண்டாம். ஏன்னா அது வந்து ஹிட் ஆகலை இல்லைங்களா, அது ஏ போர்டில் உட்காந்துருச்சு. ஸோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம ஆரம்பிச்சில் பார்த்தீங்கன்னா நேற்று பி போர்டு அந்த 6ஆம் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து உட்காந்துருக்கு நமக்கு. சரிங்களா? இங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் இருக்குது. 4D நம்பரில் கூட 2ஆம் நம்பர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு ஏபி வந்து நம்ம ஒரு இதில் கொடுத்துருக்கோம். ஸோ பி போர்டுன்றது 6ன்றது ஒரு ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்திருந்தோம் எல்லா இடத்துலையும். சரிங்களா? அதேமாதிரி 02 அப்படின்ற மாதிரி போயிருந்தோம். பாருங்க, 02 அப்படின்ற மாதிரி நம்ம போயிருக்கோம். அது வந்து பவரில் 5ஆம் நம்பர். சரிங்களா? 265க்கு அந்த மாதிரி மாறிடுச்சு. பவரில் போயிடுச்சு. நம்ம 05 கூட நம்ம மிஷின் நம்பர் வந்தப்பறம் ஒரு செட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது கொஞ்சம் நமக்கு அந்த இடத்துல வந்து மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே ஆல்பாலில் 1 கொடுத்துருந்தோம். அதோடைய பவர் 6 வந்துருச்சு. ஸோ அதுதான் எல்லாமே வந்து பவரில் தான் போயிடுச்சு. நம்ம 0 எய்ம் பண்ணோம் 5 வந்துருச்சு, 1 எய்ம் பண்ணோம் 6ல் போயிடுச்சு. சரிங்களா? இருந்தாலும் பி போர்டில் நம்ம 6 மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். சரிங்களா? நம்ம என்ன நம்பர் எடுத்து கொடுத்தோம்னா 021 எடுத்து கொடுத்தோம். சரிங்களா? 021 எடுத்து கொடுத்துருக்கோம். இது அப்படியே டோட்டலாக பவரில் போச்சு. புரியுதுங்களா? 2 6 இதனுடைய பவர் 6, இதனுடைய பவர் 5, 265 நம்ம எடுத்தது அப்படியே பவரில் போயிடுச்சு. சரிங்களா? அதனால தான் வந்து நம்ம கொடுத்த ஆல் போர்டு இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் இதாகிடுச்சு. பட் ஆனால் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 065 டேரெக்டாக எடுத்து கொடுத்துருந்தோம். பிசி வந்து டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்கிறது, என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? வாட்ஸ்அப் குரூப்பு, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து 240 குரூப்பில் வந்து நம்ம எம்சி கெஸ்ஸிங் வந்து எடுத்து போகிறோம். 240 to 245. ஏன் சொல்கிறேன்னா, மிஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2:31க்கு வருது, ஒரு நாளைக்கு 2:34 வருது. ஒரு மிஷின் நம்பர் 2 மிஷின் நம்பர் ரெண்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ சரியாக கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறதுனால அந்த 45 வரைக்கும் வருது. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு நம்பர் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2:50 55 பக்கமாக போடுறோம். ஸோ அதையும் பயன்படுத்திக்காங்க. சரிங்களா? இப்போ நாளைக்கு நம்ம உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 265, ஏ போர்டில் 5 0 2 2 பாருங்கள் ரிப்பீட்டில் இருக்குது. சரிங்களா? 4
பி போர்டில் 9451 சரிங்களா. சி போர்டில் 5641 இதில் பார்த்தீங்கன்னா 1188 அப்படியே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5995 வந்திருக்கும். இப்போ தான் அடித்தாங்க சரிங்களா. 959 அடித்தாங்க. அது அப்படியே உள்டாவாக இன்றைக்கி வருது. ஸோ வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பேர் என்ன பேர் இருக்குன்னா அந்த 5995 அப்படின்ற ஒரு பேர் இதில் இருக்குது சரிங்களா. அதேமாரி 1551 இருக்குது, அதை நான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஒரு 88ன்றதை நான் கொடுக்கல, அது இங்கே இருக்குது சரிங்களா. பார்த்துக்கோங்க. ஸோ சிங்கிள் போர்டில் வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் சிங்கிள் போர்டை வச்சு தான் நம்ம எல்லாமே மேட்ச் பண்ணோம். நான் வந்து ஃபார்முலாவில் தான் வச்சு மேட்ச் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இதில் இருக்கிறது டிக்டோவாக இங்கே வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் 5ஆம் நம்பர் தான் வருதுன்னா அது கூட 1ஆம் நம்பரோ 6ஆம் நம்பரோ சரி 9ஆம் நம்பரோ ப்ளே பண்ணலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சீபோர்ட் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீபோர்ட் பார்த்தீங்கன்னா 6415 சரிங்களா. இதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னா 5ஆம் நம்பர் அடித்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரு 6ஆம் நம்பர் சரிங்களா. ஒரு 6ஆம் நம்பர் இருக்குது. ஸோ அதனால் வந்து சீபோர்டில் ஒரு 6க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, எதிர்பார்க்கலாம். சீபோர்டில் ஒரு 6க்கான வாய்ப்பு அதிகம் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி ஒரு 1ஆம் நம்பர் அதனுடைய பவர் ஒரு 1ஆம் நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ 61 இந்த 4 நம்பருமே இம்பார்ட்டன்ட் தாங்க. 5 ரிப்பீட் காமிக்குது உங்களுக்கான நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. நான் மார்க்கெட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 4ஆம் நம்பர் மட்டும் நான் விடுறேன், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். 6 தவறுனா 4 தாங்க வரும் சரிங்களா. மிஷின் நம்பரில் வந்துருச்சுன்னா நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, அது தெளிவாக சொல்கிறேன் நான் இந்த இடத்துல. ஸோ திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 5111 சரிங்களா. இந்த 11 அப்படின்றத இன்னும் ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் அடிக்காத ஒரே ஒரு பேர் அப்படின்னா அந்த 11ன்ற பேர் தான் அடிக்காமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டபுள்ஸில். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நேற்றே கொடுத்துருந்தேன், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு நம்பர். ஸோ அதனால் இது வந்து டெய்லியும் இது ஒன்று ப்ளே பண்ணிடுங்க. அதை பேஸ் பண்ணி தான் வருது பாருங்கள், 5115 சரிங்களா. அது ஒரே பேர். அதேமாரி 40 சரிங்களா, 0440 அது கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 8767 அதேமாரி 93 இங்கே பாருங்கள் ஒரு 00வும் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஏன்னா 5ஆம் நம்பர் வந்திருக்கு, அது கூட 2 6 இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 6 6க்கு ஒரு 8ஆம் நம்பர் வரலாம் சரிங்களா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஷார்ட்கட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஷார்ட்கட் எப்படி மேட்ச் ஆயிருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் நான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரே மாதிரி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 004 400 006 600 800 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. 009 வந்திருக்கு. அதனால் அந்த ஒரு பேர் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன். 0 வந்தது அப்படின்னா ஒன்று அது கூட 0 சேர்ந்து வந்து 00ன்னு வரும். அப்படி இல்லைன்னா 04 06 08 09 தான் வருது. அதிகப்படியான கணக்கில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 04 06 சரிங்களா. அதையும் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே ஆல்போர்ட்டில் சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 51 அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5ஆம் நம்பர் ரிப்பீட் வருதுன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு நான் ஒரு 1ஆம் நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், கீழே நம்பர் கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னொரு செட்டு கொடுத்தா ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ சிம்பிளாக முடிச்சுக்கிட்டால் ஒரு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. அதேமாரி சி போர்டில் அதனுடைய பவர் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3D நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 115 சரிங்களா. 115 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் நம்பரை வச்சு ஏபியில் மேட்ச் ஆகுது 1ஆம் நம்பர், அதே மாதிரி பிசிலையும் மேட்ச் ஆகுது. அப்போ ஆல் போர்டில் நீங்கள் 1 ப்ளே வச்சுருங்க சரிங்களா. 115 511 சரிங்களா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 04 400 600 இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொன்னேன். 060 அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லியிருந்தேன். 008 800லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 004 600 கொடுத்துருக்கேன். அதேமாரி 4D நம்பர் ஒருத்தர் கேட்டார், அவருக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் சரிங்களா. 4D நம்பர் வந்துச்சுன்னா இந்த 2 நம்பர் தான் மேட்ச் ஆகுது, அது இந்த பேர் கூட சரிங்களா. பார்த்துக்கோங்க. 8168 சரிங்களா, 168 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 7637 சரிங்களா, 637ன்னு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 68 63 ஒரே மாதிரி தான் அமையுது சரிங்களா. இது வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் 2 7 இருக்குது, இதில் 2 8 இருக்கும் 6 கூட பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் 6 7 அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதை மேலே கொடுத்துருக்கோம் நம்ம. அதேமாதிரி 876 புரியுதுங்களா. அதே பேட்டர்ன் தான் வளைச்சி வருது பாருங்கள். 8 7 6 அதே பேட்டர்ன் தான் வந்துட்டுருக்கு சரிங்களா.
880 பார்த்துக்கோங்க. இந்த 080 08 அதெல்லாம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் செட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். 3Dயில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆல் போல்லையோ ஒரு பிசிலையோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? 765 அடுத்தது. சரிங்களா? ஏற்கனவே நான் மேலே சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், 600 சொல்லிட்டேன். 208 சரிங்களா? 208 08 வச்சு கொடுத்துருக்கோம். 549 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதேமாதிரி இந்த 15 அப்படின்றது கூட இன்னொரு 1 வராமல் வந்தால் ஒரு 9 கலந்து வரும். சரிங்களா? அதனால் வந்து 915 பார்த்துக்கோங்க. அதனால தான் அந்த 5 9 இங்கே மேட்ச் ஆனிச்சுங்க. பார்த்தீங்களா? 9 5 5 9 மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வருது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். சரிங்க, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி நான் 800 அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். 008 கொடுத்துருக்கேன். 960 ஏற்கனவே 160 அடிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த 1க்கு ஏதோ ஒன்று மாறலாம். 910 இல்லை அந்த மாதிரி வரலாம். இந்த 6க்கு 1 வந்து 910 வரலாம். இல்லைன்னா இங்கே ஏற்கனவே 160 அடிச்சிட்டாங்க. அதனால் 960 கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. ஸோ சப்போர்ட்டில் சில நம்பர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா நம்பரும் கொடுத்துருக்கோம். சப்போர்ட் மட்டும் இல்லை, மெயினான நம்பர் தான் பார்த்துக்கோங்க. 024 சரிங்களா? 024ன்னு கொடுத்துருக்கோம். இது ஒரு ஃபாலோ பண்ணுறக்கூடிய ஒரு நம்பர் தான். ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரல. ஸோ நம்ம திரும்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு 024 பார்க்கலாம். அதேமாதிரி ஒரு 602 புரியுதுங்களா? நேற்று அடித்த ரிசல்ட்டில் அப்படியே பவர் எடுத்து வந்திருக்கு. சரிங்களா? அப்படியே பவர் எடுத்து வந்திருக்கு 602. அதே மாதிரி 287 ஆல்ரெடி 87 கொடுத்துருக்கோம். இருந்தாலும் 287 ரெண்டாம் நம்பரே ரிப்பீட் வந்தால் அந்த மாதிரி வருது. 480 சரிங்களா? 850 கொடுத்தோம், 480 வந்திருக்கு. நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வந்திருக்கோ அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடித்த நம்பர் 265 சரிங்களா? 265 அதை எழுதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 265 ரிசல்ட்டை எழுதிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 690ன்னு இருக்குது. இந்த 9 தான் வித்தியாசமான நம்பர். சரிங்களா? எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் வருதுங்களா? புரியுதுங்களா? 960 பாருங்கள், இதே உல்ட்டா பண்ணி அங்கே வந்திருக்கு. பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அதை கூட அவாய்ட் பண்ணலாம். 60 மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? உல்ட்டா பண்ணி அடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் ஒரு உள் நம்பர் எடுத்தால் இந்த ரிசல்ட்டை அடித்தாங்க. ஸோ அப்படின்றப்போ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு பேரை நீங்கள் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பேர் அப்படின்னா இந்த ஏ போர்டுன்ற நம்பரை நீங்கள் வந்து விட்டுருங்க. ஸோ ரெண்டுலேயும் வெவ்வேறு நம்பர் வந்திருக்கு. ஸோ இங்கே 7 அப்படின்னா இங்கே 9 வந்திருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 6 காமனாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 6 5 சரிங்களா? 6 0 அப்படின்னா ஸோ இது கூட என்ன வரும்னா எப்பயுமே வந்து ஒரு 8ஆம் நம்பர் வரும். 0 5 8னா ஒரு 8ஆம் நம்பர் வரும். அதை பல ட்ரிப் நான் சொல்லியிருக்கேன். ஒரே குரூப் அது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு 8ஆம் நம்பர் வரும். அதேமாதிரி இங்கே ஒரு 6 சரிங்களா? 68ன்னு வரலாம். இல்லை அப்படின்னா 68 அப்படின்னு வரலாம். இல்லை அப்படின்னா இங்கே 9 இருக்கிறதுனால ஒரு 48 வரலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ஏ போர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 இருக்குது, 9 இருக்குது அப்படின்னா அந்த 7ஆம் நம்பர் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 7ஆம் நம்பர் வரலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2ஆம் நம்பரே மீண்டும் ரிப்பீட் வரலாங்க. அந்த மாதிரி தான் காமிக்குது. 2ஆம் நம்பரே மீண்டும் ரிப்பீட் வரலாம். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 268 748 இந்த 748 நேற்று வந்தது. இன்றைக்கி ஷார்ட்கட்டில் வருது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் மேட்ச் ஆகலை. பட் இருந்தாலும் நான் எழுதிடுறேன் நான். சரிங்களா? அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 5 5 4ன்னு வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 5 5 4ன்னு வந்திருந்தது. இதை பார்த்தீங்கன்னா அந்த 265 இப்படி 256ன்னு போடுறேன். அங்கே வந்து 5 5 4ன்னு வந்தது. ஸோ இதை கூட நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இதை கூட 6 0 9 எப்படி பிரிச்சிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு ஆர்டராக இருந்தால் தான் அது நமக்கு தெரியுன்றதுனால இப்படி பிரிச்சிருக்கேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் நம்ம காமனாகவே வச்சுருப்போம். இந்த வெளி நம்பரை விட்டுருங்க. ஏ போர்டு எல்லாம் டோட்டலாக வெவ்வேறு நம்பராக இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 5 6 5 4 ஸோ இதை வந்து 0 9 இருக்குது. அப்போ வந்து ஒரு 5 9 அல்லது ஒரு 5 1 வரலாம். சரிங்களா? ஸோ இந்த பேர் தான் நம்ம ரிப்பீட்டாக மாற்றி எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கோம். ஸோ ஷார்ட்கட்லேயும் அதேமாதிரி தான் வருது. ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 5 4 5 9 அப்படின்றதெல்லாம் இந்த 0 மட்டும்தான் வந்திருக்கு. அதேமாதிரி இங்கே எடுத்தினாலும் 0 4 0 9ன்னு வந்துடும். உங்களுக்கு தெரியுங்களா? 0 6 0 4 அப்படின்னு வந்துடும். 0 9மே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி பேர் தான் இங்கே அமையும். ஸோ இப்படி போகிறப்ப நீங்கள் 0 1 புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் பிசியில் ஒரு ஆல் போர்ட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கொடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஆல்ரெடி நம்ம
கொடுத்துருக்கோம். 5115 கொடுத்துருக்கோம். சரிங்களா, இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். 59 ட்ரை பண்ணு சொன்னோம். இப்போ தான் அடிச்சிருக்கோம், ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நம்பர் ஆல்ரெடி இருக்குது. இந்த நம்பரோடைய பேட்டர்ன் நான் இங்கே கொடுத்துட்டேன் நான். சரிங்களா, 09 கொடுத்துருக்கேன், அதனால் 01 கூட போகலாம் நீங்கள். சரிங்களா, ஸோ அதையும் இங்கே எழுதிடுறேன் நான். அது நம்ம ஷார்ட்கட் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அங்கே எடுத்த நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஒரு 268 748. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், 268 748 வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஏ போர்டை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1ஆம் நம்பரே போகலாம். சரிங்களா, 1 5 1 ஒரு நம்பர் போயிட்டோம். ஸோ 59ன்னு இருக்குது. சரிங்களா, 59னா அதுவும் கூட 2 5 6 அப்படின்னா ஒரு 4 8. ஸோ 8 859 அப்படின்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, ஷார்ட்கட்டில் வந்த நம்பர் இதுதான். ஸோ அந்த ஷார்ட்கட்டில் வந்த நம்பருக்கும் நமக்கும் ஒரே ஒரு நம்பர் மேட்ச் ஆகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டி தூக்குற மாதிரி இருக்கிற நம்பர் இந்த நம்பர் தான். சரிங்களா, இந்த 59 பிசியில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆல்போல் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப சிறப்பு. பார்த்திங்கன்னா தெரியும், 1 1 5 5 5 1 அதே தான் இங்கே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த 1க்கு பதிலாக நீங்கள் ஒரு 6 வச்சு ப்ளே பண்ணலாம். சரிங்களா, அப்படி இல்லை உங்களுக்கு 1ஆம் நம்பர் தான் வரல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 1க்கு பதிலாக 6 வச்சு ப்ளே பண்ணுங்கள், 5 கூட. சரிங்களா, அதையும் சொல்லிடுறேன் நான். சரிங்களா, இங்கே எழுதுறதுனால கூட நான் எழுதிடுறேன் நான். ஏன்னா வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்ற மாதிரி சொல்லிவிடுங்க. 5 இந்த 1க்கு பதிலாக நீங்கள் 6ஆம் நம்பரையும் ப்ளே பண்ணலாம். சரிங்களா, எழுதிட்டேன் பாருங்கள். திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மிஷின் நம்பர் வந்தப்பறம் கெஸ்டிங் எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா, எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.